அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் 5 கூழாங்கற்கள். கூழாங்கல் அப்படின்னு சொல்லும் போதே இது தாவீது கோலியாத்தை பற்றினது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, சவுல் ராஜாவாக இருக்கும்போது இஸ்ரேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. இந்த பெலிஸ்தர்கள் கோலியாத் அப்படின்ற ஒரு ராட்சதனை இஸ்ரேலர்களுக்கு முன்பாக நிற்க வைத்தனர். அப்போ இவரை பார்த்த உடனேவே இஸ்ரேலர்கள் அனைவருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா இவரை எதிர்த்து போரிட முடியாது அப்படின்னு அவங்க டிசைடே பண்ணிட்டாங்க. இந்த கோலியாத் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறோம்னா, இவன் தினமும் என்னுடன் சண்டை போட இங்க யாருமே இல்லையா அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களையும் நிந்தித்து இஸ்ரேலுடைய தேவனையும் நிந்தித்து சென்று கொண்டிருந்தான். இதே போல கோலியாத் 40 நாள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது அவருடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு சகோதரர்களுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டு அவர் இந்த ஆர்மி கேம்புக்கு வர்றாரு. இப்போ வரும்போது அவர் இந்த காட்சியை பார்க்குறாரு. அவருக்கு அது தாங்க முடியாததாக இருக்கிறது. ஏன் இஸ்ரேல்ல பெலிஸ்தர்களை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையா அப்படின்ற கொஸ்டின் அவருக்கே வருது. ஆனால் அதனுடன் சேர்ந்து தன்னால் அவனை எதிர்த்து போரிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்குது. இதை போய் அவரோட பிரதர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா பிரதர்ஸ் யாரும் இவர் சொல்றத ஏற்க தயாரில்லாமல் இருந்தார்கள். ஆனா இவர் தொடர்ந்து சொல்லுவதை கேட்ட மற்றவர்கள் இந்த செய்தியை எப்படியோ சவுலுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகின்றனர். இப்ப சவுல் என்ன பண்றாருன்னா, தாவீதை கூப்பிட்டு பேசுறாரு. ஸோ தாவீது சவுலை எப்படி கன்வின்ஸ் பண்றாருன்னா, நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் நான் ஒருவனாகவே கொன்றிருக்கிறேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் அது போலவே அது மாதிரியே என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. சவுலும் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. ஸோ சவுல் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உன்னோட இருப்பாராக அப்படின்னு சொல்லி தாவீதை கோலியாத்துக்கு எதிராக போரிட அனுப்பி வைக்கிறார். இப்போ தாவீது எப்படி போறாரு அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து. ஸோ இங்க தான் நம்ம பார்க்குறோம், தாவீது போகும்போது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். இப்போ இங்க எழுதியிருக்கலாம், தாவீது சில கூழாங்கற்களை எடுத்து சென்றார், இல்ல கொஞ்சம் கூழாங்கற்களை எடுத்து சென்றார், இல்ல தாவீதுக்கு நல்லா தெரியும் ஒரே கூழாங்கல்லில் கோலியாத்தை வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. ஒரு கூழாங்கல்லை எடுத்து சென்றிருக்கலாம். ஏன் 5 கூழாங்கற்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இவரு ஒரு கூழாங்கல்லிலே கோலியாத்தை வீழ்த்தி விடுகிறார். இந்த நிகழ்ச்சி நடந்து சில நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு இடத்துல வேற ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல ஒரு 4 பேரை கொன்ற வரலாறு அவர்களுடைய பெயர்களுடனே ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அது எங்க இருக்குதுன்னா, 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரையுள்ள வசனங்களிலும், 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரையுள்ள வசனங்களிலும் ஒரு 4 பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் யாருன்னா, இஸ்பிபெனோப், சாப், லாகேமி, நெட்டையான ஒரு மனுஷன். இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கு. இந்த 4 பேரும் யார் அப்படின்னா, இவர்கள் 4வருமே ராட்சதர்கள். இவங்க 4வரையும் தாவீதும் தாவீதோட போர் சேவகர்களும் கொன்று விட்டார்கள். இதுல லாகேமியை பற்றி குறிப்பிடும் பொழுது கோலியாத்தின் சகோதரனான லாகேமி அப்படின்னு இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நம்ம 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும்போது இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். அப்ப இவங்க 4 பேருமே பிரதர்ஸ்னா, கோலியாத்தின் சகோதரன் லாகேமி அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இவர்கள் 5 பேருமே சகோதரர்கள். அதனாலதான் தாவீது கோலியாத்தை கொல்ல போகும்போது, இப்ப போறதுக்கு முன்னாடியே தாவீது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்ப தாவீது அவங்க பிரதர்ஸை மீட் பண்ணதுல இருந்து சவுலை கன்வின்ஸ் பண்ண வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் பார்த்தோம்னா ஃபியூ ஹவர்ஸாக இருந்திருக்கணும், இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியடாக தான் இருக்கணும். டேஸ்ன்னு எடுத்தாலும் ரொம்ப டேஸ்லாம் கிடையாது. ஒரு 1 டேல இல்லை 2nd டேலே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஆனாலும் இது ஒரு ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியட்ல தாவீது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கோலியாத்தை பற்றின முழு விவரங்களையும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவர் கேதர் பண்ணிட்டாரு. அப்போ அவர் தெரிந்து கொண்டது என்னவெனில், கோலியாத்துக்கு இன்னும் 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டார். ஸோ தாவீது என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஒருவேளை நான்
கோலியாத்தை வீழ்த்தி விட்ட பிறகு அவனுடைய சகோதரர்களான மற்ற 4 ஒன்றன் பின் ஒன்றாக தாவீதை எதிர்த்து வந்தால் அவர்களையும் வீழ்த்திவிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்ததுனால மொத்தமாக ஆளுக்கு ஒன்றாக 5 கூழாங்கற்களை எடுத்து சென்றார் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.